ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டாக் மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வாங்க எப்படி பண்ணுறதுலன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 200 கிராம் ஆயில் இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 5 கிராமு இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 400 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயத்தை எதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அது வரையும் இதை கொஞ்சம் மூடி வேக வைக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த லெவலில் நல்லா வெந்திருக்கணும். இந்தமாரி வந்துச்சுன்னா வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ்ஸு அவ்வளோ சீக்கிரமாக பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோம். அதை இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், மிளகாப்பொடி எதுக்காக இந்த டயத்தில் சேர்க்குறோன்னா, நம்ம பிரியாணிக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கலர் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்தமாரி ஆயிலோட மிளகாப்பொடி சேர்த்தோன்னா பிரியாணிக்கு தேவையான கலரு அதுவே வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த டயத்தில் மிளகாப்பொடி சேர்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போது இதில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்காக அதே சேம் அளவு ஒரு 400 கிராம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா ஒரு 200 ml தயிர், கெட்டி தயிர் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சேம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். நம்ம டோட்டலு இந்த 3 மசாலா மட்டும்தான் பிரியாணிக்கு ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ மட்டன் இதேமாரி வாங்கி வச்சுருக்கோம். நல்ல மட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்லேயே இது இந்த மசாலாவோட வெந்து ரெடி ஆயிரும். நம்ம இப்போ குக்கரில் போட போகிறதில்ல, டேரெக்டாக இப்போ மசாலாலே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவோட இந்த மட்டனு நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுமாரி மசாலாவோட கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட வாட்டர் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸு இதை வேக வச்சிடலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இப்போ ரைஸை தனியாக செப்பரேட்டாக வடித்து தான் போட போகிறோம். அப்போது அதுக்கு இந்த லெவலில் தண்ணி போதும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை 20 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ மட்டன் வடி பிரியாணி பண்ணுறோம். அதுக்காக நம்ம ரைஸை வந்து வடித்து தான் அதில் போட போகிறோம். அதுக்காக இப்போது இதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ சேம் டைம் இதையும் கொதிக்க வச்சுக்கலாம். கறி வேகிறப்ப தண்ணியை கொதிச்சு நம்மளுக்கு தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வரும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தம் போடுற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தம் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நிறையா இதில் கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் ரைஸோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கரெக்டான சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இதாக இருக்கும். இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயத்தில் ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணுறதுனால பிரியாணிக்கு நல்லா புளிப்பு கொடுக்கும், ப்ளஸ் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் இதை மாதிரி கறி வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். கறி வேகாமல் ஆட் பண்ணிங்கன்னா கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. கறி வேகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்போது லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைஸு ரெடி ஆனோன்னா இதை வடித்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், ரைஸ் இந்த மாதிரி ஒரு கொதி வந்து இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டிடலாம். இதில் வடிகட்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டி வச்ச ரைஸை எடுத்து நம்ம இந்த மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி மட்டன் எல்லாம் கீழே இருக்கணும். இதேமாரி ரைஸை ஒரு சென்டரில் அதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரைஸை நல்லா அப்படி லெவல் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கும் ரைஸுக்கும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த ரைஸு மூழ்கிற அளவு நம்ம இப்போ வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பாருங்கள், ரைஸும் மசாலாவும் லெவலாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நம்ம இப்போ நெய் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு கல்யாண பிரியாணி ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸு வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதேமாரி சைட்லேருந்து புகை வரும். அந்த டயத்தில் நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே தம்மில் போட்டுடலாம். நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸில் நல்லா குக் ஆகி சூப்பராக வெந்திருக்கு. மட்டன் பீஸும் நல்லாவே வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பிரியாணி. பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி சேம் கல்யாண ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.